நம்ம கையில இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு. இந்த 15 நாள்ல 200 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்க என்னால 600 மார்க் எடுக்க முடியுமா? சரி, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். 15 நாள்ல இந்த விஷயம் சாத்தியம் கிடையாது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சில வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா 200 மார்க்க 650 மார்க் வந்து மாத்துறதுக்கு 15 டேஸ் நம்மளுக்கு கட்டாயமா பத்தாது. சார், மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றீங்களே சார், அப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் 15 டேஸ்ல என்ன பண்ண முடியும்? சரியா? உன் சைட்ல இருந்து நீ பெஸ்டா கொடு. லைஃப்ல ரிக்ரெட் இருக்க வேண்டாம். உன் சைட்ல இருந்து நீ என்ன பண்ணுமோ பெஸ்ட்டை கொடு. அட்லீஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா, நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டிராப்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்கனாச்சு நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ 200 மார்க் எடுத்திருக்கீங்களா? சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு 20 to 25 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்மள்ட்ட நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ 200 மார்க்கை விட கம்மியா வருது அப்படின்னா பயாலஜில நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் 300 மார்க். ஓகே, இப்பயும் நீ 300 மார்க் வரைக்கும் எய்ம் பண்ணலாம். பட் எது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 280 மார்க் வரைக்கும் பாசிபிள். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதுக்கு மேல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிங்க, இல்லைன்னா விடுறதா இருந்தாலும் விட்டுரு. சார், படிக்கணும்னு இருந்தா என்ன சார் பண்றது? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஒரு 30 டாபிக்ஸை படிச்சுக்கோ. சரியா? மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் இருக்க 30 டாபிக்ஸ் படிச்சுக்கோ. எல்லாமே டெலிகிராம்ல இருக்கு, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதை படிச்சீங்கனாலே போதும். சரியா? டாப் 30 டாபிக்ஸ் மட்டும் படி, ஒரு 80 மார்க் கிட்ட வரும். பிசிக்ஸை பொறுத்த அதேதான், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே தான். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரேங்க்ல இருப்பாங்க அப்படின்னா 200 to 500 சார். லாஸ்ட் 15 டேஸ்ல என்ன பண்றது? நிறைய டெஸ்ட் கொடுக்கணும்டா. சரியா? நிறைய டெஸ்ட் கொடுக்கணும். பயாலஜியோட மார்க் 300 வரணும். 300 மார்க் வரதுக்கு ஒரு சில மெட்டீரியல் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 100 மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ 200ல இருக்கீங்கன்னா 300 வரைக்கும் வாங்க. சரியா? பிசிக்ஸ் மொத்தமே 200 மார்க் எடுக்கிறீங்கன்னா பயோல மட்டும் 300, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 500 மார்க் கிட்ட வந்துடும். சார், நான் ஆல்ரெடி ஒரு 450 மார்க் கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் மார்க்கை வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு போகணும். ஓகே, 450 மார்க் எடுக்கிறீங்கன்னா பயாலஜியில் வந்து 320 ப்ளஸ் எடு, ஃபிசிக்ஸில் 120 ப்ளஸ் எடு, கெமிஸ்ட்ரியில் 120 ப்ளஸ் எடு. ஆல்மோஸ்ட் 500 மார்க் எடுக்கிறீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? டைம் மேனேஜ் பண்ணுறது இல்லை. வீடியோ நான் தனியாக கொடுத்துறேன். ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது? ஏன்னா ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணாதனாலேயே 50 மார்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி குறைக்கிறது, எல்லாத்துக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். பட் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சரி ஹை ஈல்டு டாபிக்ஸ் படிங்க. சரியா? மோஸ்ட்டாக எந்த டாபிக் ரிப்பீட் ஆகுது, ஃபிசிக்ஸ்க்கு நான் மொத்தமாக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு கொடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 200 மார்க்கை விட கம்மியாக வருது அப்படின்னா கடைசி ஒரு 5 நாளாவது டெஸ்ட் கொடுங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரு. நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. குவிக் ரிவிஷனுக்கு ஒரு சில புக்ஸ் நான் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் போய் புக்ஸ் A2Kன்னு சர்ச் பண்ணிக்கோ, உனக்கு புக்ஸ் கிடைச்சிரும். ஃபார்முலா ரிவிஷனுக்கு ஃபார்முலா ஷீட் எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்செப்ட் A2Kன்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணிக்கோ. ட்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன், மைண்ட் மேப், சரியா? இதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணி உன் மார்க்கை என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போதைக்கு உன் பெஸ்ட்டு கொடு. சப்போஸ் நீங்கள் வந்து மார்க் எதிர்பார்க்குற மார்க் வரலன்னா கவலை வேண்டாம், யகீன் நீட் தமிழ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, யகீன் நீட் தமிழ் பேட்ச். யூஸ்வலி இந்த பேட்சோட ரேட் 7,999. ஆனால் ஆஃபரில் வெறும் 1,499க்கு இந்த பேட்ச் அவைலபிளாக இருக்கும். சரியா? டாப் ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுவாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். சரியா? உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் கிடைக்கும். ஓகே, யகீன் பேட்ச் வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கூடி சீக்கிரம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம அதை ஆரம்பிச்சிருவோம். பட் ஆஃபர் வந்து போகிறப்பே இந்த பேட்சை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மார்க் வந்து சடனாக இப்போ ஒரு மேஜிக் பண்ணிலாம் போக முடியாது. இப்படி பண்ண முடிஞ்சா 15 டேஸ்ல எல்லாத்தையும் டாக்டர் ஆக்கியிருக்கலாமே, எதுக்காக 1 இயர் ஃபுல்லாக? ஸோ பட் உன் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஸோ தயவு செய்து அதில் ஒர்க் பண்ணுங்க. டெஸ்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலராக நம்மள்ட்ட டெஸ்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஷீட்டை. அதை தயவு செய்து நீங்கள் பண்ணாலே உங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? இப்போதைக்கு உங்கள் மார்க் எவ்வளோ வருது, அதே மாதிரி இதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.